பாவி, ஒரு புருஷனை பார்த்து பொண்டாடி கேட்கிற கேள்வி அடி இல்லவா? என்ன சுந்தரத கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு தொட கூட விட மாட்டேங்கிறாங்க. பண்ணி பாயில இதுக்கு லவ் பண்ணிட்டே இருந்துக்கலாம் போல. அப்படியே நினைச்சிட்டே என்ன தப்பு? தப்பு எதுவும் இல்ல. கொஞ்ச நேரம் மடியில படுக்கிறியா? ஐயோ, ஏன் எதுக்குன்னு கேள்வி கட்டி இம்சம் பண்ணாதியா? கொஞ்சத்துக்கு தான். இத்தனை பேருக்கு நடுவுலையா? முடியாது. சரி வா, கொஞ்சம் மறைவா போயிடலாம். எல்லாம் புறப்படுங்க. லைப்ரரி மூடுறதுக்கு டைம் ஆச்சு. எல்லாம் கீழே வாங்க. ஐயோ, லைப்ரரியை க்ளோஸ் பண்ணிட்டாங்களே. இன்னைக்கு ஜாலி தான். வேண்டாம் சுந்தர், வேண்டாம் சுந்தர். ஃபர்ஸ்ட் நைட்டா? பங்காளி, உன் ஒய்ஃபோட லைஃப் உன் கழுத்துல தான் இருக்கு. கொஞ்சம் அசஞ்ச அவ லைஃப்.
சிவானோ சார், அவன் தப்பிச்சு வர்றான் சார். ஒண்ணு கேளு. என்ன பண்ணாத, நில்லு. நீங்க நல்லா இருப்பீங்க சார். உங்க பொண்டாட்டி பிள்ளைங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க. ஏன்னா இவன் நீங்க காப்பாத்திட்டீங்கல்ல, அது என் கடமை. வெக்கமா இல்ல? வெளியே சொல்ல வெக்கமா இல்ல? இல்ல இல்ல, அவன் கற்பழிக்கல, கொலை செய்யல. இல்லன்னு நான் சொல்லலையே. சொல்லிடுங்க சார், அதையும் சொல்லிடுங்க. அவன் கற்பழிக்கல, கொலை செய்யல, எந்த தப்பையும் பண்ணல சொல்லிடுங்க சார். எனக்கு தெரியும் அவன் கற்பழிச்சா, கொலை பண்ணா. அப்புறம் ஏன் அவனை விட்டீங்க? பலி கொடுக்க. எங்க? நீதி தேவதை முன்னாடி. ஏன் முன்னாடி? அத்தனை மாணவர்களுக்கு முன்னாடி பகிரங்கமா அவனை பலி கொடுக்கணும். அவன் தூக்கல தொங்கணும், அவ்வளவுதானே? ஆமா, அத நானே செய்யறேன். அவனை கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்தி குற்றவாளின்னு நிரூபிச்சு மரண தண்டனை வாங்கி கொடுத்து தூக்கல தொங்க வைக்கிறேன். இது உங்களால முடியாது. முடியும். என்னைக்கு? எப்போ? எப்படி? என்னைக்கு ஒரு நாள் விடிய காலம் 4 மணிக்கு யாருக்குமே தெரியாம ஜெயிலுக்குள்ள 4 செவத்துக்குள்ள. இது எங்களுக்கு பத்தாது. அவனுடைய சாவு பயங்கரமா இருக்கணும், அதுவும் பகிரங்கமா நடக்கணும். இந்த தண்டனை உங்களால் கொடுக்க முடியுமா? இந்த தண்டனையை என்னால கொடுக்க முடியாது. என்னால முடியும். இப்பவே இதே இடத்துல அத்தனை மாணவர்களுக்கு முன்னாடி அவனை என்னால தூக்கில போட முடியும். அந்த மதன் இப்பவே இங்கேயே கொல்லப்படணும், அதுதான் உங்க ஆசை. அப்ப உங்க சிவா கொலைகாரனா மாறணும். சொல்லுங்கப்பா, கொலைகாரனா மாறணுமா? மதனும் இங்கேயே கொல்லப்படணும், உங்க சிவாவும் கொலைகாரனா ஆகக்கூடாது. எப்படிப்பா முடியும்? எப்படி முடியும்? கோட்ஸை கொலை செஞ்சான், அவன் கொலைக்காரன். பகத்சிங்கும் கொலை செஞ்சான், அவன் கொலைக்காரனா? அது எப்படியோ அப்படி. சட்டம் பகத்சிங்க விட்டல, என்னையும் விட்டட சொல்லி நான் கேட்கல. அவன் தூக்கு கைத்துக்கு முத்தம் கொடுத்தான், நானும் தயார். நல்லவங்க சாவு அப்படி இருக்க கூடாது. கெட்டவங்களுக்கு நீங்க இப்படி பாதுகாப்பு கொடுக்க கூடாது. கொடுத்த யுத்தம் யுத்தம் வரும். இது மாணவர்களுடைய யுத்தம். அணுகுண்டு யுத்தத்தை விட பயங்கரமா இருக்கும். சத்தியமா அவனுடைய சாவு சட்டப்படிதான் நடக்கும். நிச்சயமா அவன் சாவு எங்க இஷ்டப்படிதான் நடக்கும். நீ நினைக்கிறது நடக்காது. உன் கையில அவனை சிக்க விட மாட்டேன். இப்பவே போய் நான் அவனை அரெஸ்ட் பண்ண போறேன். நீங்க அவனை அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் அவனை கொலை செய்ய போறேன். அவன் பணத்தை தான் உங்களால அரெஸ்ட் பண்ண முடியும். என்னங்கடா ஆளாளுக்கு சத்திய பிரமாணம் பண்றீங்க? உங்களுக்கு என்னடா தெரியும்? இந்த நாட்டை பத்தி தெரியுமா, இந்த மக்களை பத்தி தெரியுமா, சட்டசபையை பத்தி தெரியுமா, இல்ல பார்லிமெண்ட் தான் தெரியுமா? எல்லாம் எனக்கு தெரியும். எவன்டா இந்த நாட்டுல சட்டப்படி நடக்கிறான்? அப்புறம் ஏன்டா என் பிள்ளைய மட்டும் சட்டப்படி நடக்க சொல்றீங்க? அவன் நடக்க மாட்டான். ஏன்டா நாட்டை ஆள்ற எவனும் சட்டப்படி நடக்கிறதே இல்ல. அவனுல முதல்ல சட்டப்படி நடக்க சொல்லு, அப்புறம் நான் நடக்கிறேன், அப்புறம் என் பிள்ளைய நடப்பான். அவன் என்ன அப்படி பெருசா தப்பு பண்ணி போட்டான்? கற்பழிப்பு, ஒரே ஒரு கொலை, அவ்வளவுதான். இந்த நாட்டுல தினம் தினம் எத்தனையோ கொலை கொலை நடக்குது. பெரிய பெரிய பதவியில உள்ளவங்களே பண்றாங்களேப்பா. அதெல்லாம் விட்டு போட்டு இதை ஏன் பெருசு பண்றீங்க? நீ இந்த ஏரியாவுக்கு புதுசு, இவன் சின்னஞ்சிறுசு, நான் ரொம்ப பழசு, ரொம்ப பெருசு. ஸ்டேட் லெவல்ல இருந்து சென்ட்ரல் லெவலுக்கு போய்கிட்டு இருக்கிறேன். நீ என்னடானா என் புள்ள தூக்கு மேடைக்கு அனுப்புவேங்கிற. இவன் என்னடானா அவன் ரத்தத்தை அள்ளி காலேஜ் காம்பவுண்ட் எல்லாம் தொடப்பேங்கிறான். ஏண்டா அப்படியே தொடக்கணும்னா கார்பரேஷன் கக்கூஸ் எல்லாம் போய் தொட, அங்கதான் கப்பு பண்ணி வச்சிருப்பாங்க. இப்படியே பேசுனீங்கன்னா என்ன மாதிரி அரசியல்வாதிலாம் எப்படியா புள்ள பத்தி வளர்த்த முடியும்? நாளைக்கு இந்த நாட்டை ஆள்றதுக்கு ஒரு வாரிசு வேணா? இந்த பிரச்சனையை எய்த்தோட விட்டுருங்க. இதுக்கு மேல என் பையனை தொட நினைச்சீங்க, யார் தெரியுமா? என் பேர் தெரியுமா? நான் தாண்டா சைக்கிள் செய்யலாம் சட்டசபை நடத்த முடியும்னு நடத்தி காட்டின அறிவு மேதை, அரசியல் சிங்கம். ரவுடிங்களுக்கெல்லாம் சுதந்திரம் வேணும்னு முதல்ல உண்ணாவிரதம் இருந்து ஜெயிலுக்கு போய் சித்திரவதை அனுபவிச்சு சுதந்திரம் வாங்கி கொடுத்த தியாகி.
அரசு வாண்டு வாங்கி கொடுத்து 2 நாள் ஆச்சு. அந்த கொலகார பையன் எங்க இருக்கான்னு உன்னால கண்டுபிடிக்க முடியல. சார் என்ன சார் வந்து போய் துப்பாக்கி தொடச்சு வையா, நான் கண்டுபிடிச்சுக்கிறேன். போமேன். வணக்கங்க. வாங்க. இதான் ரவுடி அடி. எப்படி இருக்கு? அன்னைக்கே உன்னை நடு ரோட்ல வச்சு அடிச்சிருப்பேன். இந்த மாதிரிதான் அன்னைக்கு உன்ன மாதிரி ஒரு பெரிய அதிகாரியை நடு ரோட்ல வச்சு செருப்பால அடிச்சிட்டேன். அதை இந்த பத்திரிகைக்காரங்க படம் போட்டு காமிச்சிட்டாங்க. உடனே மேல இடத்துல கூப்பிட்டு உன்ன மாதிரி அதிகாரிகள்லாம் அடிக்கணும்னா 4 சோத்துக்குள்ளாடி பப்ளிக்ல அடிக்காதனாங்க. அதனாலதான் என் பையன் பிரச்சனையை அன்னைக்கே உன்னை விட்டுருச்சு. ஒண்ணு நீயே விட மாட்டேங்கிற, அவனே விட மாட்டேங்கிறான். அவன் கைய காலை உடைச்சு அம்மா கிட்ட கொண்டு போய் போட்டுருன்னு வைய. உனக்கு என்ன வேணும்? பணம், பங்களா, காரு, எஸ்டேட், இல்ல பொண்ணுங்க வேணுமா? எத்தனை வயசு, எந்த ஸ்டேட், எங்க வேணும்? அட கேளுங்க ஐயா, உங்களுக்கு சேவை பண்ணத்தானே நாங்க இருக்கிறோம். வெக்கப்படாம கேளுங்க. ஒரே போன்ல உன்னை தண்ணியில அடக்காட்டுக்கு தூக்கி போட்டிருக்க முடியும். நீங்க இருக்கணும், இருந்து இந்த தேசியனோட தேசிய விளையாட்டை பார்க்கணும். ஐயா, இதுதான்டா போலீஸ் அடி. எப்படி ஒரு செகண்ட் தலை சுத்தி இருக்குமே? ஒரு பொறுக்கி பயலுக்கு எவ்வளவு திமிர் இருந்தா ஒரு போலீஸ் ஆபீசருக்கு எவ்வளவு திமிர் இருக்கும்? இப்பவே உன்னை அடிச்சு தூக்கி லாக்கப்ல போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு நீ தற்கொலை பண்ணிக்கிட்டேன்னு கேஸையும் க்ளோஸ் பண்ண முடியும். புலியை காட்டுக்குள்ள விட்டு வேட்டையாடுறதா இந்த சந்திரபோஸ்க்கு பிடிக்கும். நீ வெளியில உயிரோட இருக்கணும். இந்த போலீஸ் விளையாட்டை நீ பார்க்கணும். போடா பரவல, வாங்க ஓடி போயிடலாம். ஏய் நில்லுடா. மவன ஒரு அடிக்கே இப்படி ஆடி போயிட்டிய. ஓ மகன் மட்டும் என்கிட்ட கிடைச்சா அடி எப்படி இருக்குன்னு தெரியுமா? மரண அடிதான். உயிரோட இருப்பான், ஆனா எந்திரிச்சு நடக்க மாட்டான். அத பார்த்து பார்த்து நீ சாகணும். அப்பவாவது உன்ன மாதிரி பிள்ளைங்களை வளர்க்கிற அரசியல்வாதிகளுக்கு புத்தி வருதான்னு பாக்குற. Get out. டேய், உள்ள என்ன நடந்துச்சு? கடவுளே, நீங்க பளிர் 4 அப்பு விட்டீங்க. அந்த ஆளு கொஞ்சம் கூட அசையவே இல்ல. அவங்க போட்ட ஒரே போடு நீங்க ஆடி போயிட்டீங்க. எப்பவும் நான் கொடுத்ததுதான் ஞாபகம் இருக்கணும். நடந்து வர நாய வண்டி ஏடுற. கடவுளே, கடவுளே, மதம் எங்கடா போயிருப்பான்? ஆளையே காணுமே. அவன் மட்டும் நம்ம கையில கிடைச்சான் கைமா பண்ணிடலாம். அதனாலதான் அவங்க அப்பா பயந்து போய் அவனை பாம்பே டெல்லி எங்கேயும் அமிச்சான்னு நினைக்கிறேன். மதனோட சுத்திட்டு இருப்பான ஒரு அல்லகை. அவன் பேர் என்ன? சூர்யா. சூர்யா. அவனும் 4 நாளா காலேஜ் வரல. அவனை பிடிச்சா மதன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடலாம். டேய், சூர்யா வீடியோ இருக்கா தெரியுமாடா? எனக்கு தெரியும்டா. Master, Kung Fu.
எப்படிடா காலேஜ் கமாண்ட்ல வந்து தேசியம் மேல கைய வைக்கலாம்? சிவா, நீ மட்டும் ஊன்னு ஒரு வார்த்தை சொல்ற, பசங்க எல்லாத்தையும் கூட்டி போய் அவன் வீட்டை கொளுத்திடலாம்டா. தேசிகனுக்கும் நமக்கு எந்த விரோதமும் இல்லடா. மதனை அழிக்கிறதா நம்ம குறி. ஹாய் கைஸ். என்னங்கடா உங்க பிரச்சனை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க? ஏன் பிரச்சனையை பத்தி யாரும் யோசிக்க மாட்டீங்களா? வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? ஒன்னும் யார் கூப்பிட்டது? டேய் தம்பிங்களா, நீங்க எல்லாம் கொஞ்சம் இடத்து காலி பண்றீங்களா? நான் சிவா கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். டேய் உட்காருங்க. தனியா பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. யூ ஃபூல்ஸ், உங்க யாருக்குமே மூளை இல்லையா? கெட் அவுட். இனிமே நாங்க எங்க இருந்தா மரியாதை இல்ல. நாங்க போறோம். நீ ஆச்சு அவளாச்சு. இது பாரு, நான் இருக்கிற எரிச்சல் அசிங்கமா நடந்துக்குவேன். போயிடு. நோ சிவா, இன்னைக்கு எனக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும். நான் உன்னை எவ்வளவு காதலிக்கிறேன், நீ ஏன் இதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? நீ இல்லாம என்னால இருக்க முடியாதுடா. அத ஒரே வார்த்தையில சொல்லணும்னா நீதான் என் உயிர் துடிப்பு. டச் பண்ணிட்டேன். அப்போ எனக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவேன். எஸ், என் உயிர் வேணும்னாலும் கொடுப்பேன். எனக்கு அது வேண்டாம். அப்ப என்ன வேணும் சொல்லு, சொல்லு சிவா. இப்பவே இந்த இடத்துலயே உன்னை நான் அனுபவிக்கணும். என்ன சிவா, நான் உன்னை காதலிக்கிறது உண்மை, உன்னையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறது உண்மை. ஆனா இதுக்கு மட்டும் என்னால சம்மதிக்க முடியாது. ஷாக்கா இருக்கா? இப்ப தெரியுதா நான் எவ்வளவு மோசமானவனு? வேண்டாம், என் பின்னாடி சுத்தாத. சிவா, சிவா, சிவா. சிவா, நான் உனக்குதான் என்ன உனக்குதான் கொடுக்கணும் சார் எப்போ முடிவு பண்ணி வச்சுட்டேன். இப்பயே கேக்குறேன், வா சிவா. ஏன் தயங்குற? வா சிவா, வா. ஆசை தேர்ற வரைக்கும். Come on. சாரி ஸ்னேகா, ஐம் சாரி. என் மேல உனக்கு வெறுப்பு வரணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி நான் பேசினேன். என்ன மன்னிச்சிடு. ஐம் சாரி. ஆசை, நிறைய ஆசை. உன் மேல ரொம்ப ரொம்ப ஆசை.